ஜாதிய வன்மம் ஜாதி அடையாளம் திறந்தவன் தான் தமிழன் நாங்க சொல்றோம், நீ கிடையாது. அவனை போடுறா. அவனை போடுறான் பாத்தீங்களா? இந்த காட்டை சுற்றி ரோடு வேணும், ஹாஸ்பிட்டல் வேணும், ஸ்கூல் வேணும்னு 1000 மணி வந்துருப்பான். ஒருத்தன் வந்தானே அவனை போடுறான். முடிஞ்சிருச்சு. சரிதான். கலெக்டர் வந்துருக்காங்க. நீ வந்து சும்மா உள்ள பார்க்கலாம். பார்க்கலாம். ஓகே அதோட பார்த்து உங்கள் அக்கறைக்கு நன்றி. உங்கள் அக்கறைக்கு நன்றி. உங்களால் முடிஞ்சால் உள்ளே வந்து அவர் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏன் அவரை போடுறான்? அவனே அவன் தான் சொல்லுவான். அவன் ஏன் அவனை போடுறான்? கேட்கல. ஜாதியாக சூழியம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள அப்பெல்லாம் இருந்தால் கஷ்டம் தான் வச்சு சமாளிக்க. அந்த பொண்ணு ரெடி ஆகல? ரெடி. உன் உயிர் அவ்வளோ முக்கியமாக தெரியுது. ஓ இல்லை உன் உயிர் அவ்வளோ முக்கியமாக தெரியுது. பாட்டு நல்லாலாம் ஏஞ்சி போயிருக்கோம். எவனாவது ஒருத்தர் ஃபைட் ஏஞ்சி போயிருக்கா பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அதாவது அதை பேசுறது வெகுஜன ஊடகம் பேசுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை பதிவாகிறது இல்லை. ஏன்னா வெகுஜன ஊடகம் பேசினாதான் மக்கள்கிட்ட போய் சேரும். ஜாதிய வன்மம் இல்லாதவன் ஜாதிய அடையாளம் இல்லாதவன் தான் தமிழன் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், நீ கிடையாது. புரியுதா இல்லையா உனக்கு? இதனால பத்திரிகார முன்னாடி தான் நாங்கள் எப்படி இந்த நேரத்துக்கு சொன்னால் எங்கேருந்து வரணும்? இல்லை பத்திரிகாரங்க வர வைக்கிறது நாங்கள் பார்த்துக்குறோம் சார். ஒன்று உங்களை பொறுத்த வரைக்கும் இது மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. நீங்கள் விளையாட்டு போட்டிகள் மூலமாக போலியாக உருவாக்கி வச்சுக்க தேசப்பட்டிலே அவங்க ஒட்டிகிட்டே இருக்கணும். நாட்டை பற்றின விழிப்புணர்வு அவங்களுக்கு வந்துடவே கூடாது. தமிழன் பார்த்தியா? மில்ல வேலை பார்க்குறோம் தமிழன் கிடையாதா? நம்ம தேடிட்டு இருந்தது தான் பாருங்கப்பா தமிழப்பா, நம்ம தேடிட்டு இருந்தது தமிழன். வணக்கம். நம்ம மில்ல வேலை பார்த்தோம். லுக்கு கீழே எடுக்க வேண்டாம். இது வணக்கம். அங்கேயே இருக்கு லுக்கு. அந்த பொருள் வணக்கம்ப்பா. மில்ல வேலை பார்த்தவங்க தமிழன் கிடையாதா? தட்டில் கை வைக்காம முறைச்சி பார்த்துனே இருக்கீங்க. உனக்கு சமைச்சு போட்டவங்க தமிழன் கிடையாதா? ஜாதிய வன்மம் ஜாதி அடையாளம் திறந்தவன் தான் தமிழன் நாங்கள் சொல்கிறோம், நீ கிடையாது. ஜாதிய வன்மம் ஜாதி அடையாளத்தை கடந்தவன் தமிழன் நாங்கள் சொல்கிறோம், நீ கிடையாது. தோழர்களே, தமிழன் கிடைச்சிட்டா இருப்பாரு. நம்ம தேடுற தமிழன் கிடைச்சிட்டா இருப்பாருங்க. வணக்கம். கேட்கறதுக்கு ஆள் இருந்தாலும் அப்படி பண்ணுறாங்க. ஆமாம் நீங்கள் தலையாடுங்க. வீடு பிடிக்காம தான் நல்லது. எதுக்கு பிடிச்சாலும் சின்ன பார்த்து காசு கொடுத்து வாங்கிட்டு டாக்டர் மணி நீ நின்று பேசுறான் அவர்கிட்ட. என்னடா இந்த ஆள் கடலை போடுறாருன்ற மாதிரி இருக்கான். எக்ஸ்பிரஸ் பார்த்தா இது முடியும் போது சார் நான் சொல்கிறேன். ஸ்லோவில் சொல்லுங்கள் சார். பாருங்க சார், வீடு இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற அரசு என்ற சொன்னாங்க. ரொம்ப வந்து நீங்க எந்திரிக்கலாம் வேணாம், அங்கேயே அணைக்க பாருங்க. எந்திரிச்செல்லாம் வர வேண்டாம், சரியா? அங்க இருந்தே வீடியோ நல்லா அடிங்க. அவரை பார்த்துட்டு எதுக்கு வீடியோ அணைச்சிக்கிட்டு என்ன வீடு பிடிக்கக்கூடாது பத்த வச்சிட்டீங்களா? அடிக்க வேண்டியதானே?
பார்த்துட்டு போறாங்க. லைட் யாரு ஒண்ணுமே புரியாத உங்களுக்கு என்ன உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க?